டைமண்ட் ரிங் வேணும். 1 கேரட்டா இல்ல 2 கேரட்டா சார்? 0.9 கேரட் போதுங்க சார். 0.9 கேரட் வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் 0.1 கேரட் ஆட் பண்ணிட்டா ரவுண்டா 1 கேரட் வந்துரும்ல. அப்பதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே உங்களால கௌரவமா இருக்க முடியும். 1 கேரட் டைமண்டுக்கு இருக்கிற டிமாண்டுக்காக 0.9 கேரட்டுக்கும் 1 கேரட்டுக்கும் இடையில இருக்கிற பிரைஸ் டிஃபரன்ஸ் மட்டுமே 40%. தம்பி, அதுக்கு காரணம் இருக்குப்பா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டாய், அரவிந்த் காசை ஃபாலோ பண்ற எனக்கு தெரியாதா 0.9 கேரட்டுக்கும் 1 கேரட் டைமண்ட்க்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸை ஹியூமன் ஐனால வேறுபடுத்தி பார்க்க முடியாதுன்னு. கரெக்ட் தான் சார். சாருக்கு ஒரு 0.9 கேரட் நேச்சுரல் டைமண்ட் எடுத்துக்கொடு. என்னது நேச்சுரல் டைமண்டா? எனக்கு லேப் கிரவுண்ட் டைமண்டை கொடுங்க. ஏன்னா லேப் கிரவுண்ட் டைமண்ட் தான் நேச்சுரல் டைமண்டை விட 80% விலை கம்மியா இருக்கும். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். தம்பி, 3 கல்யாணம் பண்ண அனுபவத்துல சொல்றேன், கல்யாணம்ன்றது உன்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி நடக்கிற ஈவென்ட் தான். அதுக்கு நீ இப்படிலாம் கால்குலேஷன் போட்டிருந்தா எப்படிப்பா? டைமண்ட் வாங்குறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. எப்படி ஒரு காரை ஷோரூம்ல இருந்து வெளியே எடுத்தோன்னு டெப்ரிஷியேட் ஆகுதோ, அதே மாதிரி டைமண்டும் டவுன் த லைன் டெப்ரிஷியேட் ஆகதான் செய்யும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஜவுளி கடையில் வேலை பார்க்கறதுனால நானும் என் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சார். லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கும் நேச்சுரல் டைமண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை லேபில் வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.